இங்க இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டுக்கே தெரியாம ஒரு ஆணி பலகை எடுத்து அவர் காருக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிடறா. அவருமே ஆபீஸுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அப்ப இந்த பொண்ணு நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. அப்ப இந்த பொண்ணுடைய பக்கத்து வீட்டு பொண்ணு பயங்கரமா பின் சைடு அடி வாங்கிட்டே தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அதை பார்த்த இந்த பொண்ணு ஓஹோ இவதான் நம்ம ஹஸ்பண்டோட அஃபேர்ல இருக்காளான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ நைட்டு டின்னருக்கு கூப்பிடுறா. அந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட கூட்டிக்கிட்டு நைட்டு டின்னருக்கு போறா. அப்ப இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் பேபி மானிட்டர்லாம் வாங்கிட்டு போறாரு. இப்ப இவங்க 4 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அப்ப இந்த பொண்ணு என் ஹஸ்பண்டும் உங்க வைஃபும் அஃபேர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அந்த பொண்ணு உடனே அழுற மாதிரி ஆக்டிங்கா போட்டுட்டு அப்படியே பாத்ரூம்குள்ள போயிடுறா. அதை பார்த்த இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் நான் போயிட்டு அந்த பொண்ணுக்கு டவல் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுமே பாத்ரூம்குள்ள போயிடுறான். அப்ப இந்த பொண்ணு உடனே என்ன பண்றான்னா அந்த பேபி மானிட்டரை அப்படியே ஆன் பண்ணி விட்டுறா. பார்த்தா இவங்க 2 பேருமே அந்த பாத்ரூம்குள்ள பேசுறது அதுல கேக்குது. இவங்க இப்ப வெளியே வந்த உடனே அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் இந்த பொண்ணை பயங்கரமா திட்டுறான். உங்களை இந்த மாதிரி மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்க பாக்கெட்ல இன்னொரு பேபி மானிட்டரை வச்சோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.